சார், மிஸ் மஞ்சுவோட வீடு எது? அதான் அந்த வீடு. தேங்க்ஸ். ஏங்க, இந்த மேடை கச்சேரியெல்லாம் பண்றாங்களே. மஞ்சு, யாரோ கச்சேரி புக் பண்ண வந்திருக்காங்க. இல்லைங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன் எல்லாம் தெரியுங்க. ஏய் கேந்திரி, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மஞ்சு, வாங்க வாங்க வாங்க. நான் சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட போய் கண்ணாடி மாட்டி வந்தீங்களா? ஆமா, இன்னைக்கு லாரிகிரி கொண்டு இடிக்க வரலையா? சாரிகிரி சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது இல்ல, நேத்து என்னால ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணி போலன்னு வந்தீங்களா? அதே சாதாரண நஷ்டமா? லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து லாரி கொண்டு இடிச்சான்னு சொன்னல, அந்த இடியாமன் இவர்தான். வீட்டுக்குள்ள என்ன கண்ணாடி வண்டி கிடக்கு. இது என்ன தெரியுமா? மிருதங்கம். இதே இப்ப குப்பை கூட யூஸ் பண்றோம். இந்த மாதிரி 2 குப்பை கூட, 2 மிருதங்கம், 2 தபலா, 2 ஹார்மோனியம், 2 வயலின், 2 ஃப்ளூட், 2 அப்புறம் என்ன மறந்துட்டேன்? மைக்குமா? 2 மைக்கு. இதோட புதுசா வாங்கின என் ஒரு ஜோடி செருப்பு எல்லாம் நாஸ்தியா போச்சு. டேய், என் கண்ணாடி கண்ணாடி கண்ணை படிச்சுன்னு கதறிட்டு இருக்கேன். கண்ணாடி படிச்சுன்னு கத்துறியே. காபி குடிச்சிட்டே கச்சேரி பத்தி பேசலாமே. அம்மா, இருக்கிற நஷ்டம் போதாதுன்னு காஃபி வரையா கொண்டு போகல. உங்களுக்கு நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? தெரியாது. உண்மையிலே தெரியாதா? சத்தியமா தெரியாது. அப்ப சரி, 15,012 ரூபாய். அவ்வளவு பணம் கிட்ட இல்ல. பெரிய பணம். யாருக்கு வேணும் இந்த பணம்? இது கொடுத்தா எல்லா நஷ்டமும் சரியா போயிடுமா? போங்க போங்க, எல்லாத்தையும் நீங்க பொறுக்கி போங்க. இருங்க இருங்க, என்ன இது கவர்? கவர் கொடுத்து என்ன கவர் பண்ணலான்னு வந்தீங்களா? கவர் கொடுத்து என்ன கரெக்ட் பண்ணலான்னு வந்தீங்களா? இல்ல கவர் கொடுத்து கவுக்கலான்னு வந்தீங்களா? வந்துட்டா நீங்க ஊதா கலர் சொக்கா போட்டு உதார் விடுறதுக்கு. பேரு திரவியம் வச்சுட்டு நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிடுறீங்க? என் ஒய்ஃப் நார்த் இந்தியன். லவ் மேரேஜ்? ஆமாம் சார். நான் சவுத் கோவில்பட்டி, அவங்க நார்த் ஜெய்ப்பூர். சவுத்தும் நார்த்தும் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்களே. இப்படி பேசி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இப்படியே போயிட்டு இருந்தா எங்க பொழப்புல மண்ணுதான். யோ, ஏயா கத்துற? ஐயா வர்றாருயா. யோ, என்னையா கலாட்டா? சார், அது குடும்ப தகராறுங்க. லூசு உளறான். உள்ள வர சொல்லுங்க, டைட் பண்ணலாம். போயா. ஏன் ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போடுறீங்க? நான் சாராயம் காய்ச்சி பொழப்பு நடத்துற வந்தேன் சார். அதுக்காக அள்ளி அள்ளியா கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? போன வாரம் வந்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்தேன் சார். இந்த வாரம் வந்து நான் இல்லாதப்ப 5000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு எப்படி சார் கொடுக்க முடியும்? நான் சில்லறை வியாபாரி சார். வாங்கிட்டு போன ஆளோட பேர் தெரியுமா? என்ன சார் புரியாம பேசுறீங்க? லஞ்சம் வாங்குறோம் பேரெல்லாம் சொல்லிட்டா வாங்குவான்? மிஸ்டர் திரவியம் சார், ஸ்டேஷன்ல இருக்க பிசி எல்லாம் ஃபைல்ல நிக்க வைங்க. சார், இது வரைக்கும் குற்றவாளியில தான் ஃபைல்ல நிக்க வச்சிருக்கோம். சொல்றது சரிங்களா? எஸ் சார். யோ, ஆளை காமியா. சார், இவர்தான் சார். எஸ் சார். நோ சார். உள்ள வாங்க. சார், நான் சார். வாங்காதேன்னு சொன்னேன். அவருக்கு மனசுக்குள்ள பேசினாலும் கேட்கும். சும்மா இரியா. சார், என்ன சார், நான் 1000 ரூபாய் தான் கொடுத்தேன். நீங்க 500 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்துக்கிறீங்க. இவர் அடையாளம் காட்டினதுக்காக அந்த 500 ரூபாய் நான் பரிசா கொடுத்ததா நினைச்சுக்கங்க. சார், எல்லாம் மாமூல் வாங்கி தான் சார் பழக்கம். நீங்க ரொம்ப நல்லவர் சார். தெய்வ மாதிரி சார் நீங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படாம அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வாங்க. சத்தா சார். என்னையும் உங்கள ஒருத்தனை நினைச்சுங்க. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பேரை யூஸ் பண்ணி லஞ்சம் வாங்கிருக்கீங்கல்ல? முத தடவை ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். இப்படி போய் சொல்றது 2வது தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கிறேன், ஆனா கடைசி தடவையா. போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். மிஸ்டர் திரவியம் சார், கள்ளச்சாராயம் வித்ததா இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட்ல வைங்க. எஸ் சார். சார், என்ன சார் 500 ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்தீங்களேன்னு பார்த்தா கபாலத்துக்கு உள்ள போட சொல்றீங்களே. நான் புள்ள குட்டிக்காரன் சார். உங்களை வெளியில அனுப்பணும்னா நீங்க எனக்கு சில உண்மைகளை சொல்லணும். சார், நான் உண்மையை சொன்னேன்னா என் நாக்கு இருக்காது சார். சொல்லலைன்னா நாக்கு மட்டும்தான் இருக்கும், உடம்புல வேற எதுவும் இருக்காது. இப்ப நாக்கு இருக்குல்ல, சொல்லியா? சொல்லாம சாகிறத விட சொல்லிட்டு ஊமையா இருந்துடுறேன் சார். சாருக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க. சார், சிக்கன் பிரியாணி சார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன் சார். ஏய், போயா. 2 முட்டை வச்சு வாங்கி வர சொல்லு சார். போங்க.
பார்க்க கூடாது சாமி. 4 சாப்பிட்டா சரியாயிடும். என்ன ஒரு நிமிஷம். என்ன வழக்கமா மீன் வாயில மருந்து தானே வச்சிருப்பாங்க. இப்ப மருந்துக்கு பதிலா வேற எது இருக்கு? இத பாருங்க. என்ன அல்வா. நம்ம அவனுக்கு பன்னீர் கொடுத்தோம்ல, அதான் அல்வா கொடுத்துருக்கான். அவனாதான் இருப்பான். நான் அனுப்பிச்ச மீனை பார்த்ததும் உன் மூஞ்சி கருவாடு மாதிரி சுருங்கிடுச்சோ? சாப்பிட்டியா? அல்வா சாப்பிட்டியா? அல்வானும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை நீ தான் அனுப்பிச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நைனா. பச்சை மிளகா கடிச்ச மாதிரி சுளிர்னு காரம் ஏறி இருக்குமே. அதான் நைனா, நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் நீ சொல்ற, நான் செய்ய நினைக்கிறதெல்லாம் நீ செய்யற. எனக்கு மட்டும் பாரம்பரியம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கிய, எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு கோயர் நோட்டு வாங்கி உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வந்திருப்பேன். உனக்கு கையெழுத்து போறதுக்கு நான் இங்க வரல, உன் தலையெழுத்த மாத்திரத்துக்கு வந்திருக்கேன். என் தலையில இருக்கிற ஒரு ரோமத்தை கூட உன்னால பொடுங்க முடியாதுடா. சார் திட்டலாம் சார். அதனால தான் கொடுத்தேன், அதை எல்லாத்தையும் கொடுங்க. சார், நான் ஏசி ஐயா இல்லை, ஏட்டு ரத்னசாமி பேசுறேன். நீங்க பேசுறதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். என்னது லேசா தொண்டையில பிசுறு அடிக்குது, விக்ஸ் சாப்பிடுங்க. இருங்க, இன்ஸ்பெக்டர் சார்ட்ட கொடுத்துறேன். யோ திட்டி முடிச்சிட்டியா? போனு ஏன் நீங்க அதை செய்ய மாட்டீங்களோ? சார் போனை உடைச்சிட்டான். கங்க்ராச்சுலேஷன் சார். மேல் பட்டனை போடுங்க. சாரி சார். சார் இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். இந்த சந்தோஷத்தை சின்னதா என் வீட்டில் கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? எனக்கு ஆட்சேபணம் இருக்கு, அதை சின்னதா கொண்டாடுறதில்ல. ஏன் பெருசாவே கொண்டாடிடலாமே? கொண்டா கொண்டா பிளேட்ல அப்படியே பாஸ் பண்ணுங்க. அங்க நாங்கண்ணா. ஏங்க எங்களோடவா உட்காந்து சாப்பிட போறீங்க? நீங்க ஐயராச்சே. ஐயராவது லோயராவது மனுஷாளுக்கு மனுஷால் என்ன வித்தியாசம் வேண்டி இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சார், எல்லாரும் ஒரே குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாரு? எஸ்ஐ தங்கராஜ். என் பொண்ணை வரதட்சணை கொடுமையினால எரிச்சு கொண்டுட்டு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டாங்க. நான் ஏறாத படிக்கட்டில் பார்க்காத ஆஃபீஸரில் எனக்கு முன்னாடியே எல்லாரும் பாக்கெட்லேயும் அவங்க கொடுத்த பணம் போய் சேர்ந்துருச்சு. என் கால் நுழைய முடியாத இடத்துல எல்லாம் அவங்க கார் நுழைஞ்சிருச்சு. என் பதவியால் நான் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் அவங்க பணம் செஞ்சிருச்சு. கோர்ட்டில் அந்த கொடூரமான கொலையை விபத்துன்னு சொல்லி எரிச்சவனை விடுதலை பண்ணிட்டாங்க. ஒரு போலீஸ்காரன் குடும்பத்துக்கே இந்த கதின்னா மற்றவங்களுக்கு எப்படி? அன்னைக்கே என் உத்தியோகத்தை ஓடி தள்ளியிருப்பேன். ஆனா போனவ இந்த கால் விளங்காத குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப சொன்னீங்களே அந்த குழந்தைக்காக வாழ்றேன்னு, அது உண்மையா? இறந்து போன என் பொண்ணு மேல சத்தியமா நான் இவளுக்காகத்தான் வாழ்றேன். போய் சொல்லாதீங்க. நினைக்கிற எவனும் குடிய கையால கூட தொட மாட்டான். நான் சாகரத்துக்காக குடிக்கிறேன். என் உத்தியோகத்துல இருந்து என்னை விடுவிச்சுக்கிறதுக்காக குடிக்கிறேன். மிஸ்டர் தங்கராஜ், உங்களை மாதிரி குடிகாரம் மட்டும் இல்ல, கொலைகாரம் கூட அவன் செய்யற குற்றங்களுக்கு சரியான காரணங்களை வச்சிருப்பான். இப்ப நான் இங்க வந்தது உங்களை திருத்துறதுக்காக இல்ல, உங்களோட உதவிக்காக. என்கிட்டயா? என்ன உதவி? இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய அராஜக கும்பலை இந்த வருஷத்துக்குள்ள நம்ம அடியோட அழிச்சாகணும். அதுக்கு இந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நேர்மையான போலீஸ்காரன் வேணும், பழைய தங்கராஜ் மாதிரி. சார், நீங்க என் திறமை மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னால முடியாது. இருக்க போறது 2 வருஷம், அது இப்படியே போட்டோம். மிஸ்டர் தங்கராஜ், உங்க உத்தியோகத்துல இன்னும் 2 வருஷம் தான் சர்வீஸ் இருக்குன்னு சரியா சொல்ல முடிஞ்ச உங்களால உங்க உடம்புல உயிர் எத்தனை நிமிஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்ப சாவீங்க, எப்படி சாவீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. தங்கராஜுங்கிற ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு மெடிக்கல் லெவலில் இருக்கும்போது அனாதையா செத்தான்னு சொல்றது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல 30 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு போலீஸ்காரனா டியூட்டியில் இருக்கும்போதே நாட்டுக்காக செத்தான்னு சொல்லி போலீஸ் மரியாதையோட அடக்கம் பண்றது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நடக்க முடியாத உங்க பேத்திக்கு கூட நீங்க ஒரு போலீஸ்காரனை சாகிறது தான் பிடிக்கும். ஏன்னா அவ உங்க மக வயித்துல பிறந்திருந்தாலும் ஒரு போலீஸ்காரன் கையால பால் குடிச்சிருக்காங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு காலத்துல இந்த காக்கி சட்டையை போறதை நீங்க பெருமையா நினைச்சது உண்மையா இருந்தா பொறுமையா அது எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி நாளைக்கு போட்டுவாங்க. இந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது சின்ன வயசுல என்னையே நான் நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு.
ஆனா ஒண்ணு, அன்னைக்கு நீங்க என்ன சுடுகாட்டை பார்த்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை அங்க பார்த்துருவணும்னு பயமா இருக்கு. நீங்களா இருந்து என்னடா யூஸ்? கொன்னுடுங்கடா அவனை, கொன்னுடுங்க. யோ சாமி, நீ வக்கீலுக்கு தானே படிச்சிருக்க. அவன் மேல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட இந்த மாசிலாமணினாலதான் ஆச்சுன்னு பச்சை குழந்தைய கேட்டா கூட சொல்லுவியா? இல்லைண்ணா இவ்வளவு பணம் போயிடுச்சேன். யார் பணம்? என் பணம் தானே. கையா குடியா. அதுக்காக சொல்லண்ணா வந்து இப்போ நான் நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்ல வர, அதானே? நான் நல்லா இல்லாட்டியும் நீ நல்லா இருப்ப சாமி. நமக்கு அவன் பலம் தெரியும், இன்னொன்னு தெரியாது. என்னன்னு கேள்வி. என்னண்ணா? பலகீனம் தெரியுமா? தெரியுமாடா? தெரியாது. நைனா, டேய், நீ பேசாத. ஒரு பொண்ணு மேல பொண்ணு? இங்க வா நைனா. என்ன? கச்சேரி பாடுற பொண்ணு மேல அவனுக்கு ஒரு கண் இருக்கிறதா? ஓ, கொடுத்துடலாம், கொடுத்துடலாம். என்னண்ணா சொல்றேன்? உன் பொண்ணைய கொடுக்க சொன்னேன், கொடுத்துருங்களா. இந்த மாசிலாமணியோட அன்பளிப்புன்னு கொடுத்துருங்களா, அனுபவிக்கிட்டோம். என்ன அப்படி பாக்குற? புரியலையா? எல்லாருக்கும் எங்க மாசிலாமணி ஐயா தயவு தேவைப்படும், ஆனா அவருக்கோ உன் தயவு தேவைப்படும். புதுசா வந்திருக்க ஏசி உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு. போலீஸ்காரங்க ஆசைப்படுறது எதுவா இருந்தாலும் அதை கேட்காமலே நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுறவர் தான் எங்க ஐயா. தகராறு பண்ணாம மரியாதை வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. வாங்க வாங்க வாங்க. என்ன அங்கே நின்னுட்டீங்க? இது உங்க வீடுதான். என்ன பாக்குறீங்க? அது நல்லா இருக்குல்ல? பொண்ணு வைக்கிற இடத்துல தான் பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க பூவும் இருக்கு, பொண்ணு இருக்கு, ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன, ஜமாய்க்க வேண்டியதானே? ஓ, நமஸ்காரத்தோட ஆரம்பிக்கணும்ல? நமஸ்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரேன். என்ன என்ன பார்க்க மாட்டீங்களா? ஓ, வெக்கமா? முறைப்பா? என்னடா இந்த பொண்ணு ஊரை கூட்டி சத்தம் போடாம ரொம்ப சகஜமா பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் இந்த காலத்து பொண்ணு. சம்சாரியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சினா இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் உங்க ஆசைக்காக விபச்சாரியா மாறினாதான் அதே சம்சாரிங்கிற பட்டத்தோட நான் உங்க வீட்டு படி தாண்ட முடியும். இப்போ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. நீங்க பரவாயில்ல, உங்க தொழிலுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. முடிஞ்சதா? என்னையா முடிஞ்சிருச்சா? ஒரு பொண்ணு பொக்கே மாதிரி செட் பண்ணி இங்க கொண்டு நிக்க வைக்க சொல்லிருக்க. முடிஞ்சிருச்சா? உன் உடம்பு பட்டினியா இருக்கிறதுக்காக பத்தினியா பார்த்து தேடணுமா? எது தவிர இது ஊர்ல உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? எதுக்கு அப்படி வெறி பிடிச்சாலே? உனக்கு தேவை இந்த உடம்பு தானே? என்கிட்ட இருக்கிற அதே சதைதான் உன் அக்கா கிட்டயும் இருக்கு, உன் அம்மா கிட்டயும் இருக்கு. ஏய், என்ன வேடிக்கைங்க? போங்க போங்க. வேடிக்கை பார்க்க வந்துருச்சுங்க. அம்மா, அம்மாடி, நான் கும்பிடுற தெய்வம் தான் உன்னை காப்பாத்திருக்கு. அன்னைக்கு பணம் கொண்டு வந்தது அந்த தம்பி தான் உன்னை தூக்கிட்டு வந்தது. பார்க்கறதுக்கு மொட்டத்தனமா இருந்தாலும் சாதுவான பிள்ளைமா. சாதுவா? அரை வாங்கினதுல இன்னும் அந்த காது வலிக்குது. அந்த ஆள் எதுக்கு முன்னாடி அடிக்கணும்? அடிச்ச கைக்கு சேச்சே, அவர் ஒன்றும் சொல்லாத. தப்பு என்னோடதான். அவர் மேல சந்தேகப்பட்டு அவர் அக்கா அம்மாவெல்லாம் எழுத்துட்டேன். என்னை உன்கிட்ட முழுசா மானத்தோட கொண்டு வந்து சேர்த்தாரே, அதுக்கு நீ சந்தோஷப்படணும். சும்மா சொன்னாக்க அடிக்கிற கைதான் அணைக்கோன்னு. வணக்கம். இது புடினா அது ஏன் கையில பிடிச்சிட்டு இருக்க? கீழே போட்டு நசுக்கிட்டு. எழுந்திருப்பான்னு எதிர்பார்த்தேன். நாம உட்காரும். தண்ணி காட்டுறான்.
பணியில் நேர்மை, பழக இனிமை, இதுவே நமக்கு பெருமை. இந்த மாசிலாமணி நேற்று ராத்திரி அனுப்பிச்சது பணியில் நேர்மையாகவும் பழக இனிமையாகவும் இருந்துச்சா? இருந்திருக்கணும். அதான நமக்கு பெருமை. நைனா, நீ என்ன ஆசைப்பட்டாலும் ஒரு ஃபோன் போடு, ரிசீவர் வைக்கிறதுக்குள்ள வந்து நிற்கும். நேற்று அனுப்பிச்சது பிடிக்கல போல இருக்கு. நைனா, உன் திருப்தி தான் எனக்கு முக்கியம். யார் வேணும், எப்படி வேணும்னு சொல்லு, சும்மா கூச்சப்படாம சொல்லு. உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒரு பொம்பளை அனுப்பி வை. மரியாதையா வெளியில போ, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவியா? உன்னை இந்த பிம் கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மனசு வரல. உனக்கு வேற கேஸ் இருக்கு. கெட் அவுட். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, என்னை மன்னிச்சிடு சாமி. அவனை அடிச்சிருக்க கூடாது. டாக்டர் சொன்னா கோவத்தை அடக்காதேன்னு. பரவாயில்லண்ணா. படிச்சவனை அடிச்சிருக்க கூடாது சாமி. அவன் பேசின பேச்சுக்கு அவனை ஸ்டேஷன்லயே வெட்டி வெட்டி கொன்னு இருக்கணும். அவனை என்ன என்ன இங்கிலீஷ்ல என்ன சொன்னா? என்ன சொன்னா சாமி? பிம்புன்னா. பிம்புன்னா என்ன? பிம்புன்னா என்ன சாமி? ஏஜென்ட்னு அர்த்தம். இல்ல இல்ல, சொல்லு. புரோக்கர்னு. இல்ல சாமி. நீ சொல்ல, பிம்புன்னா என்ன? இங்கிலீஷ் சொல்லு சொல்லு. நீ என்ன என்னன்னு கூப்பிடுவ சாமி? அண்ணான்னு. அண்ணான்னு கூப்பிடுவ. நீ என்னைய கூப்பிடுவ? ஐயான்னு கூப்பிடுங்க. ஐயான்னு கூப்பிடுங்க. ஐயான்னு கூப்பிடுவ. நீ ஐயான்னு. ஐயான்னு கூப்பிடுவ. நீ என்னைய கூப்பிடுவ? ஐயான்னு. ஐயா. நீங்க ரெண்டு பேரும் என்ன என்னன்னு கூப்பிடுவீங்க? நைனான்னு. நைனா. நைனா. அவன் மாமான்னு கூப்பிட்டா சாமி. மாமா என்ன அர்த்தம்? மாசிலாமணி சுருக்கி மாமான்னு கூப்பிட்டா நினைச்சியா? சண்முக சுந்தரம் பேர சந்தான கிருஷ்ண பையன். இந்த மாசிலாமணி ஒருத்த மாமான்னு கூப்பிட்டானா சாமி அவன் வாழக்கூடாது. சாமி வாழக்கூடாது. சாயணும், வேரோட சாயணும். என்னாலும் சரி. கணேஷ், உன் காலேஜ்ல ஒரு பையன் கலாட்டா பண்றான்னு சொன்னல, அவனை சாயங்களா. கலவரம் வெடிக்கட்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இவனை மாத்தணும். அப்புறம் நம்ம நினைக்கிற நேரத்துல இந்த போலீஸ்கார பையல தூக்கணும். ஒரே அடியா சாய்க்கணும். ஒழிச்சிடுங்களா. ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. டோட்டல் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் சார். இதையெல்லாம் செய்யறது ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்ற வரைக்கும் இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கூட யாரும் எடுத்து வைக்கக்கூடாது சார். நீங்கள் தனியாக போகிறது. நான் ஒன்றும் காட்டுக்கு போகல. கான்ஸ்டபிள், பேக் டு யுவர் பொசிஷன். கான்ஸ்டபிள், கெட் பேக் டு யுவர் பொசிஷன். அட்டென்ஷன் எவ்ரிபடி. முதல்ல உங்க கலாட்டாவை நிறுத்துங்க. உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஐ ரிப்பீட், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். வாங்க சார். நீங்க தான் இந்த காலேஜ் சேர்மனா? ஆமா சார். இவங்க எல்லாம் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானா? ஆஃப் கோர்ஸ், எல்லாம் எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆர் யூ ஷூர்? ஷூர். வாடாங்க. இவன் உங்க காலேஜ் ஸ்டூடெண்டா? எந்த குரூப்? எங்க அவன்? இவன் உங்க காலேஜா? இந்த பொறிக்கு உங்க காலேஜா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த ரவுடி பசங்களா உங்க காலேஜ் தானா? உங்களை எல்லாம் காலேஜுக்கு அனுப்பிட்டு உங்களை பெத்தவங்க பையன் கலெக்டர் ஆவான் கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆத்திரம் ரொம்ப நியாயமானது. உங்க சகமான ஒருத்தன் இறந்துட்டான். இல்ல, கொலை செய்யப்பட்டான். சரி, கொலை செய்யப்பட்டான். கொலை செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? பயம். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பீங்களா? அதுவும் செய்ய மாட்டீங்க.
இப்படி காரை எரிக்கிறதும் கல் எடுத்து அடிக்கிறது மட்டும் ஆம்பளத்தனம் கிடையாது. உங்க கையில இருக்க கல்லெல்லாம் அப்படியே வச்சுங்க. சரியா எனக்கு 24 மணி நேரம் 24 மணி நேரம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு நான் தண்டிக்கலன்னா என் ஸ்டேஷனுக்கு வாங்க. அதே கல்லால என்ன அடிங்க, சாகுற வரைக்கும் அடிங்க. அது வரைக்கும் ஒழுங்கா படிங்க. போங்கடா. ஏன் சிரிக்கிற? சிரிப்பு வருதா செக் பண்ணி பார்க்குறேன். நீ என்ன பண்ண முடியும்? உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற. இப்போதைக்கு ஒன்று பண்ணலாம். ஏன் சிகரெட்டை கொஞ்சம் பற்ற வைய மாட்டேன். உனக்கு எனக்கு நல்ல பழக்கம் இருந்திருக்கு. நீ என்னை பிடிச்சேன்னு தெரிஞ்சால எங்கள் நைனை ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவருக்கு எதையும் தாங்குற இதயம் மட்டும் இல்லை, எதையும் வாங்குற இதயம் இருக்கு. அவருக்கு இதயம்னு ஒன்று இருக்கா? இல்லை, துட்டு இருக்கு. எதை வேணா வாங்கலாமே. சட்டத்தால உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற. சட்டம்? சட்டம் மீன் லா. 5 தலைமுறையா அது எங்க வீட்டு அழுக்கு போட்டியில் இருக்கு. எங்க தாத்தாவோட ஜிப்பா பையில இருந்துச்சு, இப்போ எங்க அப்பாவோட சட்டை பையில இருக்கு. போக போக உங்க ஜீன்ஸுக்குள்ள வந்துடும். 100% கரெக்ட். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். இப்போ கூட ஒன்றும் லேட் இல்லை. அவுத்து விட்டுரு. 9 சொல்லி வெயிட்டா கவனிக்க சொல்றேன். வித் யுவர் பெர்மிஷன் இந்த வண்டியை கொஞ்சம் பிரேக் போட்டு நிறுத்தவா? ப்ளீஸ். தேங்க்யூ. இடம் பார்த்து இறக்கி விட்டுருக்காரு. இங்க ஒரு செட்டப் இருக்குது, அவர் தெரியும் போல இருக்கு. பாய் அபி, தேங்க்ஸ். ஓட முடியலையா? மூச்சு வாங்குது இல்ல? வாலிபத்தில் வயோதிகம், சின்ன வயசுலயே அதிக கெட்ட பழக்கம். ப்ளீஸ் கடைசி எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன லேகி வாங்கி தரணுமா? உங்க அப்பா எதையும் வாங்குவான்னு சொன்னேன்ல, நானும் வாங்குவேன். சில சமயம் ஒன்ன மாதிரி கிரிமினலோட உயிரை செத்து போயிடும். ஏன் எச்சு முழுங்குற? பயமா இருக்கா? அப்படின்னா குதிச்சு தப்பிச்சு போயிடும். எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு தெரியும் உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு, அதனால தான் குதிக்க சொல்றேன். இந்த சேம்பர்ல இன்னும் ஒரே ஒரு குண்டு தான் பாக்கி இருக்கு. அதுவும் மொட்டை மண்டையில நுழையறதுக்குள்ள குதிச்சிரு. உனக்கு 1-2 ஞாபகம் இருக்கா? மரண பயத்துல மறந்துருக்கு. 4 முடிஞ்சு போச்சு, இது 5.
B2 காலிங் டவர். அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது பேன் பெல்ட் அறுந்து வண்டி நின்று போச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணான். விரட்டும் போது தண்ணியில் விழுந்துட்டான். நான் காப்பாற்ற மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். இறந்துட்டான். ஓவர். அக்கார்டிங் டு மிஸ்டர் அபிமன்யு ஸ்டேட்மெண்ட், எல்லா ஆங்கிளையும் பார்த்தா இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தோணுது. யூகங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜென்டில்மேன். மிஸ்டர் அபிமன்யு, ஆஃப் த ரெக்கார்ட், இது ஒரு ஆக்சிடென்ட் தானா? அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட், எஸ் சார். ஸோ யூ ஷுர் திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட்? நீங்கள் தானே எல்லாருக்கும் சொன்னீங்க இவங்களுக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு. அப்போ கன்ஃபார்ம்டு இது ஒரு ஆக்சிடென்ட். நான் அப்படி தான் நினைக்கிறேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு புத்திசாலின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. அப்போ இது ஆக்சிடென்ட் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோ. எஸ். தம்பிக்கு மட்டும் நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் செத்துருப்பான் சாமி. நீங்க என்ன சொல்ற? இவனுக்கு தெரியாதுன்னு அந்த போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நாம செய்யல, எவ்வளவு செஞ்சிருக்கோம். அதான் திருப்பி செய்யணும். பதில் மரியாதை. சாவுங்கிறது சகஜம் சாமி. இன்னைக்கு என் வீட்டுல விழுந்திருக்கு, நாளைக்கு அவன் வீட்டுல விழும். சார், கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? உங்ககிட்ட தனியா உள்ள வந்து பேசணும். தேவையில்லை, நீ வெளியில இருந்து பேசு. வெளியிலயா? நானா? உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன போய் வெளியே நின்று பேச சொன்னா எப்படி பேசுறதா? நீ அன்னைக்கு என்ன பேசின பேச்சுக்கு உன் கழுத்தை திருக்கி வெளியில வீசிருக்கணும். பொம்பளையாச்சுன்னு சும்மா இருந்த. மைண்ட் விழுந்தது. ஒரு பொம்பளைன்னு தெரிஞ்சா சும்மா இருந்தீங்களே, அதுக்காக ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லனா? என்ன ஒரு பொம்பளைன்னு சொல்லிக்கிறது அர்த்தமே இல்லைன்னு தோணுச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லி போலான்னு வந்தேன். சொல்லிட்டேல, போ. ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? தாப்பா போட்டு வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. நீங்களே என்ன ரேப் பண்ணாதப்போ நானும் உங்களை ரேப் பண்ண போறேன். நான் இங்க வந்தது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அது காரணம் நீங்க தான். நீங்க அழைச்ச உடனே நான் மயக்க போட்டு வந்துட்டேன். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அழகா புடவை கட்டி நகனத்தோட மகாலட்சுமி மாதிரி கொண்டு போய் விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க நான் எப்படி தூக்கிட்டு போனீங்க? திங்க் பண்ணுங்க. இப்படி இல்ல, மேல கண்ணு வச்சு அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. கசங்கன புடவைய மேல போத்தி நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி தூக்கிட்டு போய் விட்டுருக்கீங்க. இப்ப எங்க ஏரியா எல்லாம் இதே பேச்சு. நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி. புரிஞ்சுதா? நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி. நீங்க இந்த ஏரியாவை காலி பண்றீங்களா? முடியாது. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? சபிப்பேன். பெரிய கண்ணகி, வீட்டை அடிச்சுவீங்களோ? நான் சின்ன கண்ணகிதான். நான் சபிக்காமையே உள்ள உங்க பேண்ட் எரியுது. போய் பாருங்க. இனிமே எங்க காலேஜ்ல கலாட்டம் நடக்காது சார். நன்றி சார். இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு நான் போற வரைக்கும் இல்ல, இந்த உடம்ப விட்டு உயிர் போற வரைக்கும் உங்க கூட வேலை செய்யறத நான் பெருமை நினைக்கிறேன் சார். சார், மாஸ்லாமணியோட ரைட் ஹேண்ட் சோமு இங்கே தான் இருக்கா. அவனை நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா நீங்க நினைக்கிறது சுலபமா நடக்கும். டேக் கேர். ஓகே சார். ஏய், இது எங்க கிடைச்சது?
அப்ரூவர் ஆக சம்மதிச்சிட்டான். சூப்பர் சார். சாரி சார். அண்ணா என்னையும் கோர்ட்டுக்கு போவானான்னு தடுத்துட்டேன். சோமு அப்ரூவர் ஆக போறான்னு கேள்விப்பட்டேன். விளையாடு சாமி.